இந்த வீக்கெண்டுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஸ்பானிஷ் கிரைம் ட்ராமா படம் வந்திருக்கு. விடோஸ் கேம். தேருமா தேராதா? இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. விடோஸ் கேம் டைட்டிலேயே கதை இருக்குது. இந்த படத்துடைய ஒன்லைன் என்னென்னா, ஆர்டோ மரியாவுடைய கணவராக இருப்பார். படத்துடைய ஆரம்பத்திலேயே அவர் கொலை செய்யப்படுறாரு. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் இது எதுக்காக பண்ணாங்க, யாருக்காக பண்ணாங்க, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படம் குவைட் குட், நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு தான் தோணுச்சு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. ஒரு ப்ரெடிக்டபுளான ஒரு கதை தான். ஏன்னா படம் பார்க்குற நம்மளுக்கு தெரியும் யார் பண்ணியிருப்பாங்கிறது தெரியும். இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல தான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்க்ரீன் பிளேவும் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா ஒரு சூப்பரான படமாகவே வந்திருக்கும். எனக்கு இது அந்தளவுக்கு ஒரு சூப்பராக வர வேண்டிய படம், ஆனால் அப்படி வராமல் போயிடுச்சு. சில இடங்களில் மட்டும் நான் லீனியர் வந்துட்டு போகும். மற்றபடி பெருசாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் படம் போகுது. மரியா தான் ஆர்டோவை கொன்னாங்களா, இப்படி தான் இன்வெஸ்டிகேட் போகும். மரியா ஏன் கொல்லணும்? வழக்கமான டெம்ப்ளேட்டு தான். மரியாவோட பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டி, பப்பு, ஃபக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா ஏஜும் அந்த மாதிரி தான். அதனால இவங்க அந்த சமயத்தில் சரியான முடிவெடுக்காமல் ஆர்டோவை கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதனால ஆர்டோவுடைய நடவடிக்கைகள் மரியாவுக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக அப்படியே ஆப்போசிட்டு தான். ஏன்னா ஆர்டோ நல்ல ஆள் தான். அவர் நம்மள மாதிரியான ஒரு சாதாரண ஆள் தான். ஆனால் மரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபேண்டசியான விஷயங்கள்லாம் நிறையா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறதுனால இவன் கூட இருந்தோம்னா ஜெயில் மாதிரி இருக்கும், நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவா. ஸோ இந்த ஆடம்பர வாழ்க்கையை வாழணும், அதே சமயத்தில் ஆந்திரோவையும் கொல்லணும். ஆனால் கொன்னா நம்ம இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. அதுக்கு ஒரு பக்காவான ஸ்கெட்ச் போடுறா. அதில் மாட்டின ஒரு ஆடு தான் பலியாடு. இந்த அளவுக்குலாம் பண்ணுவாங்களான்னு யோசிச்சோம்னா இதை விட பயங்கரமாலாம் நம்ம ஊர்லலாம் நடந்துட்டு இருக்குது. அதனால இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. அதே மாதிரி இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக பண்ண முடியுமா, இவ்வளோ பக்காவாக பிளான் போட முடியுமானா நம்புற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு உண்மையிலுமே நடந்துருக்கு. ஆக்டிங் வைஸாக எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக மரியாவாக நடித்த இவானா பார்க்கியும் செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்காங்க. இவங்க யாருன்னா ஃபேன்ஸ் லேபிரின்த் படத்தில் சின்ன பிள்ளைய நடிச்சிருப்பாங்க. அது என்னுடைய ஃபேவரட் படம். டைம் கிடைச்சா அதையும் பாருங்கள். படத்தில் பிரச்சனையாக தெரிஞ்சது இன்வெஸ்டிகேஷன் தான். இவங்க அந்த ஃபோனை டேப் பண்ணி ஒட்டி கேட்குறத தவிர வேறு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக வெளியே போய் பண்ணவே இல்லை. அது கொஞ்சம் கனெக்ட் ஆகவே இல்லை. அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்குன்னு நினச்சேன். அப்படியெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது, மூடிட்டு பாருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் புதுசாக எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். வேற லெவல் கிரைம் படம்னு தூக்கிட்டு வருவானுங்க பாருங்க. படம் ஒரு 2 மணி நேரம் ஓடுது. இடையில 2-3 மஜா சீன்லாம் இருக்கு. ஜாலி தான். ஓவராலாகவே இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இவானா நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவா. அவளுக்காகவே ஒரு வாட்டி பார்க்கலாம், வர்த்து. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இல்லை, சப்டைட்டிலோட பார்த்துக்கோங்க. பாய்.